சைதாப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களால் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு தினந்தோறும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உயர் சிறப்பு மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ள தினந்தோறும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் புறப்பயனாளர்களாகவும் சற்றேறக்குறைய ஒரு 1000 பேர் இங்கே தங்கியிருந்து மருத்துவ பயன் பெறுபவர்களாகவும் இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் இந்த மருத்துவமனைக்கு வருபவருடைய எண்ணிக்கை ஒரு 3000 4000 என்கின்ற அளவில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே வளாகத்தில் தேசிய முதியோர் நல மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் கூட தினந்தோறும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட வயது மூத்த பெருமக்கள் வந்து மருத்துவ பயன் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இதே வளாகத்தில் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை ஒன்று அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு இந்த இடம் என்பது ஒரு மிகப்பெரிய மருத்துவ மையமாக மாறியிருக்கிறது. எனவே வெளியூரிலிருந்து வருபவர்களும் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் இங்கே வருவதற்கு ஏதுவாக பேருந்து வசதிகளும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. சைதை தொகுதியின் எல்லா பகுதிகளிலிருந்தும் இங்கே வருவதற்கு ஒரு சிற்றுந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அது இந்த மருத்துவமனைக்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இங்கே பயணிகள் நின்று இந்த பேருந்து பயணத்தை மேற்கொள்வதற்கு ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் சாலையின் இருமருங்கிலும் 2 பேருந்து நிறுத்தங்கள் 42,40,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் அவர்களும் அதேபோல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் 13 மற்றும் 10 ஆகியோரும் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பங்கேற்க இந்த 2 பேருந்து நிறுத்தங்கள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஏற்கனவே இதே வட்டத்தில் அம்பாள் நகர் பகுதியில் ரூபாய் 1,40,00,000 மதிப்பீட்டில் நான் மேயராக இருந்தபோது கட்டப்பட்ட 2 பேருந்து நிறுத்தங்கள் மீண்டும் அதை புதுப்பித்து மாடர்னைஸ்டு பஸ் ஷெல்டர்ஸ் என்கின்ற வகையில் 1,40,00,000 செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு கிண்டி பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் சென்னையின் அனைத்து பகுதிகளுக்குமாக இங்கிருந்து பேருந்துகள் சென்று வருவதால் மிகப்பெரிய அளவிலான பேருந்துகளின் இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் மேயர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட அந்த 2 பேருந்து நிறுத்தங்களையும் இன்றைக்கு மாடர்னைஸ்டு பஸ் ஷெல்டர்ஸ் என்கின்ற வகையில் அதை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 93 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவில் நடைபெறவிருக்கிறது. அதேபோல் இதே சைதாப்பேட்டையில் இருக்கிற அண்ணா பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்றைக்கு அந்த நூலக அரங்கம் என்பது மிகப்பெரிய அளவில் அரசு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த நூலகத்திற்கு தினந்தோறும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்கின்ற வகையிலும் அந்த நூலகத்தில் படிப்பதற்கு சிறு குழந்தைகள் தொடங்கி கல்லூரி படிப்பு பயில்கிற மாணவர்கள் வரை ஏராளமான மாணவ சமூகத்தினர் ஆயிரக்கணக்கில் தினந்தோறும் வந்து சென்று கொண்டிருக்கின்ற நூலகம் என்கின்ற காரணத்தினாலும் அந்த காந்தி மண்டபம் சாலை என்று சொல்லப்படுகிற அந்த 80 அடி சாலையில் இருமருங்கிலும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 2 பேருந்து நிறுத்தங்கள் இதேபோல் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரூபாய் 46 லட்சம் செலவில் மிக விரைவில் அந்த பணி தொடங்கப்படவிருக்கிறது. இப்படி
சைதாப்பேட்டையின் வளர்ச்சி என்பது அதிவேகமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை எங்கெங்கே இதுபோன்ற அவசியமான அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறதோ அவைகள் கண்டறியப்பட்டு அங்கே இந்த பணிகள் நடைபெற்று முடிந்தும் கொண்டிருக்கிறது, நடைபெற்றும் கொண்டிருக்கிறது. நேற்று அந்தோணி ராமதாஸ் பேசும்பொழுது தேவை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் இருக்குது. அதனால சென்ட்ரல், கோயம்பேடு, டி நகரிலிருந்து வரக்கூடிய பேருந்தெல்லாம் இந்த வழித்தடத்தில் இயக்கினா பொதுமக்கள், நோயாளிகள் பயன்பெறுவாங்க அதிக அளவில். இல்லைன்னா குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு இல்லை, இங்கிருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு 500 மீட்டர் தான், 500 அடி தான் இருக்கும். அதுக்கு இங்கிருந்து சிற்றுந்து பேருந்து, அந்த சிற்றுந்து அங்க போறதுக்கான வழி இருக்கு. இங்கிருந்து போறதுக்கு எல்லா வகையிலும் வசதி இருக்கு. இன்னமும் தேவையான கூடுதல் சிற்றுந்துகளை விடுவதற்கு துறையின் சார்பில் கேட்டு பெறலாம். ஆனால் இப்ப அதுக்கான அவசியம் இல்லை. ஒரு சிற்றுந்து இந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே வந்து சென்று கொண்டிருக்கிறது. நேற்று ஒரே ஒரு விமர்சிச்சிருக்காரு இந்த கஞ்சா விவகாரம் தொடர்பா. ஆதவர்ஜனா உங்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவர்களுடைய விமர்சனத்தை எல்லாம் நான் புறந்தழுகிறேன். என்னன்னா, ஒரு 42 உயிர்கள் துடிதுடிக்க இறந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடி வந்த ஒரு மனிதாபிமானமற்ற அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை. நேற்று அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையில பேசும்பொழுது தமிழ்நாடு அரசு உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. தமிழ்நாடு அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேச அரசை விட 50% கடனை அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு மாண்புமிகு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் மிக சரியாக பதிலளித்திருக்கிறார். அதாவது பொருளாதாரம் என்பது வளர்ச்சிக்கேற்ப வாங்குகிற அந்த கடன், அதுதான் பொருளாதாரம். அந்த கணக்கு பார்க்கறப்ப தமிழ்நாடு ரொம்ப சீராவே 2021 இதுவரைக்கும் மிக சீராக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தோடு இது ஒப்பிடுவது தவறு என்று ப. சிதம்பரம் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் ப. சிதம்பரத்தின் பேட்டியை, அவருடைய பேச்சை பார்த்து தெரிந்து கொள்வது என்பது, தெரிந்து புரிந்து அதற்கு பின்னால் பேசுவது என்பது நல்லது. எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து தினசரி செய்தி நாளிதழ்கள்ல வெளிவந்துட்டே இருக்கு. இது குறித்து முதல்வர் என்ன பதில் சொல்ல போறான்னு கேட்டாரு. இல்ல, சட்டம் ஒழுங்கு எங்க சீர்குலைஞ்சிருக்கு, என்ன சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்லணும். வெறுமனே காலையில் எழுந்த உடனே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நிற்கிறதுல அர்த்தம் இல்லை. எங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு, எது இப்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கு, எங்க ஜாதி மோதல்கள் நடக்குது, இதெல்லாம் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவருடைய அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, ஒரு 13 பேர் இறந்தது, அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த சாத்தான்குளத்தில் நடைபெற்ற விஷயம், சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருச்சுங்கிறத அவர் கொஞ்சம் மனசாட்சியோட நினைச்சு பார்த்தாருன்னா இன்னைக்கு நடக்கிற இந்த ஆட்சி என்பது எந்த அளவுக்கு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். திருத்தணி சம்பவத்தில் சிறுவர்கள் தாக்கப்பட்டது வடமாநில சிராஜ் ஒரே நாளில் அதாவது உயிர் காப்பாற்ற சேர்க்கப்பட்ட நிலையிலும் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. நம்ம தமிழக மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் இல்ல இது சம்பந்தமா காவல்துறையின் உயர் அலுவலர் டிஐஜி மிக சிறப்பா சொல்லியிருக்காரு. அவருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் திருத்தணியில கொடுத்து திருவள்ளூருக்கு அழைச்சிட்டு வந்து திருவள்ளூர்ல இருந்து காவல்துறையினரே ராஜீவ்காந்திக்கு அங்க அவருக்கு அந்த ஸ்விட்சஸ் எல்லாம் போட்ட உடனே போதும் நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டே போயிருக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்டை காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளர் முன்னாடியே காட்டியிருக்கிறார். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதாவது காங்கிரஸ் குறிப்பிட்டு தொடர்ந்து இருவேறு கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க. மேலிட தலைவர்கள் ஒருத்தரும் பேசலங்க. இது சம்பந்தமா நேற்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த பேட்டியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருவேறு கருத்துக்கள் எங்கேயும் இல்லைங்கிறது தெரிய வரும். இல்ல, இப்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த இரும்பு மேம்பாலம் ராத்திரி பகல் 24 மணி நேரமும் வேகமா வேலை நடந்துட்டு இருக்கு. அநேகமா பிப்ரவரிக்குள்ள முடியும் தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தான் வேலை வேகமா போயிருக்கு. இந்த பாலத்துல நடுவுல தடுப்பு போட சொல்லி எங்கங்க இந்த பாலத்துல எதிரில் வரவங்களால நிறைய இந்த இதுல சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது தடுப்பு போட்டாங்க, அந்த இடத்துல டிராபிக் இல்ல. இப்ப
சாலையை தடுக்கிறது, அது இரு வழியா ஒரு வழியான்னு முடிவெடுக்கிறது எல்லாமே போக்குவரத்து துறை தான் செய்யணும். அவங்க வர்ற வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து எதிர்வரல வாகனங்கள் எவ்வளவு வருது, இங்கிருந்து போற வாகனங்கள் எவ்வளவு வருது, அதுல எந்த மாதிரியான எதிர்விளைவுகள் ஏற்படுதுங்கிறத காவல்துறையினர் கணக்கெடுத்து தான் பண்ணுவாங்க. நம்ம சொல்றதெல்லாம் பண்ணிட முடியாது.